என் தங்கமே, இவர்களை நான் தண்டிக்க தயங்க மாட்டேன். உன் குலதெய்வமே மிகுந்த கோபத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் யார்? உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு மூத்த நபராக இதற்கு காரணமாக இருக்கும் பொழுது கருப்பன் உடனடியாக உன்னிடத்தில் ஓடி வந்து இதனை சொல்லிவிட வேண்டும் அல்லவா? உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி நான் இருக்கும் இந்த காலம், இந்த கருப்பன் நான் உன்னோடு துணை இருக்கும் இந்த காலம் முழுமையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக இதனை புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம், இனி நடக்கும் எந்த விஷயத்தையும் நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம், இந்த கருப்பன் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதையாவது நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக இவை எல்லாவற்றையும் நாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று உணர வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு மிக பெரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கும் பொழுது இதனை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல நீ வாழ வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்காக என்னவெல்லாமும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாமும் நடத்தி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து நடந்து கொண்டால் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக மேன்மைப்படுத்துவாய். ஒரு குடும்பத்தின் மூத்தவராக இருந்து கொண்டு இவர்கள் செய்கின்ற விஷயம் குலதெய்வத்தின் கோபத்திற்கு ஆளாகிறது என்றால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற மற்ற யாருக்குமே நல்லது நடக்க வாய்ப்புகள் குறைவல்லவா? யாரும் நினைத்தது போல எந்த விஷயங்களும் இங்கு நடந்து விடாதல்லவா? அதனால்தான் இந்த கருப்பன் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்ல நினைக்கின்றேன். உன்னோடு எந்த ஒரு விஷயத்தையும் நான் பகிர்ந்து கொள்ள எண்ணும் பொழுது இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம், இந்த கருப்பன் உன்னோடு துணை இருக்கும் இந்த காலம், இது போன்ற ஒரு விஷயம் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பாதகத்தை உருவாக்குகிறது என்றால் அதை நான் உனக்கு சொல்லாமல் செல்ல முடியாதல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நான் உனக்கே என்று தெளிவுபடுத்தாமல் இருக்க முடியாதல்லவா? என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் என் குழந்தை நீ கவனமாக முதலில் புரிந்து கொள்ள தயாராகும். கருப்பன் இருக்கும் எந்த நிலைகளிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் இந்த மாற்றங்களை நீ ஒரு நாளும் தொலைத்துவிடக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி என்ன நடக்கும் என்பதில் உனக்கு கவனம் வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் இந்த நேரங்களை இனி ஒரு காலமும் நீ கைவிடக்கூடாது. கருப்பனின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன் அப்பன் நான் உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனுக்கு வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வந்துவிடக்கூடாது என்பதுதான். என் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சோதனைகளும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். ஏதாவது வேதனையோ சோதனையோ என் பிள்ளைக்கு இருக்கும் பட்சத்தில் அதிலிருந்து நான் நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதிலிருந்து நிச்சயமாக நான் உன்னை வாழ வைப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ தெளிவாக இருந்தால்
கருப்பன் சொல்லும் பாதையில் நீ பயணித்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திட்டாலும் அதை எல்லாமும் ஒன்றுமில்லாததாக மாற்றி நான் உன்னை நிச்சயமாக வாழச் சொல்லி விடுவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எது நடந்தாலும் கருப்பன் துணை இருக்கும் பொழுது இனி என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலையும் தேவையில்லை. இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் இதை எண்ணி என் பிள்ளை நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை உணர்ந்து கொள். சரியான ஒன்றை நாம் புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வருவது எல்லாமும் உன்னை நிச்சயமாக வலிமைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனைகளும் தான் ஒருவரை வலிமைப்படுத்துகிறது. ஒவ்வொரு பிரச்சனைகளும் தான் இங்கு ஒவ்வொருவரையும் நம்பிக்கையோடு வாழ வைக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்கும்போது இனி எதையும் தேடி என் பிள்ளை நீ கலங்கி நிற்கக்கூடாது. இந்த கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நினைத்து நீ வருந்தக்கூடாது. எது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னோடு உனக்கு துணை இருக்கும் இந்த விஷயங்களை உணர்ந்து கொண்டு நீ வாழ்ந்து காட்டு. அப்பன் சொல்ல சொல்ல முதலில் நடந்த விஷயங்களை நீ புரிந்து கொண்டு அதன் பிறகு இனி நடக்கக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்து. உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு மூத்தவர், அதாவது வயதான ஒருவர், அது ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம், எப்பொழுதுமே வீட்டில் தீய வார்த்தைகளையும் தீய விஷயங்களையும் அதிகமாக சொல்லி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு சாபம் விடுகின்றது. வாயிலிருந்து ஒருபொழுதும் நல்ல வார்த்தைகள் வந்து விடுவதில்லை. பேசுகின்ற வார்த்தைகளில் உண்மை இல்லை. சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நிச்சயமாக எந்த ஒரு தெளிவுமே இல்லை. மற்றவர்களை பேசி பேசி மற்றவர்களை காயப்படுத்தியே இவர்கள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இதுபோன்று நடத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம், இந்த கருப்பன் நான் உனக்கு துணை இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையையும் முழுமையாக நான் என்னவென்று எதிர்கொள்ள நினைக்கும் போது இதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் வருகின்ற இந்த நேரத்தை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள். எந்த நேரத்திலும் எதையும் யோசித்து என் பிள்ளை கலங்கக்கூடாது. இந்த கருப்பன் உன்னோடு துணை இருக்கும் இந்த நாட்களை நீ ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். கருப்பன் இருக்கின்ற இந்த நாட்கள் இனி உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு நிலைகளிலும் மிகப்பெரிய நம்பிக்கையையே உனக்கு தந்து கொண்டிருக்கும் என்பதனை மறக்காதே. எல்லா நிலையிலும் என் பிள்ளை நீ பெறக்கூடிய விஷயங்களை ஒரு காலமும் நீ தொலைக்காதே. எந்த நிலையிலும் என் பிள்ளையினுடைய நம்பிக்கை தன்னை சுற்றி இருப்பவர்களை சார்ந்து இல்லை என்பது உண்மை. ஆனால் தெய்வம் ஓரிடத்தில் தங்கி இருக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் எப்பொழுதுமே நல்ல நிலை இருக்க வேண்டும் அல்லவா? தீய வார்த்தைகளும் தீய விஷயங்களும் மற்றவர்களுக்கு சாபம் கொடுப்பதுமாக இருந்து கொண்டிருந்தால் அந்த இடத்தில் எப்படி நல்லது நடக்கும்? அந்த இடத்தில் எப்படி தெய்வம் வந்து தங்கி இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுமையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த கருப்பன் வருகின்ற இந்த நேரம் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று தெளிவுபடுத்த வேண்டும். கருப்பன் இருக்கும் இந்த நாட்களை நாம் ஒருபோதும் தொலைத்துவிடக்கூடாது. இந்த கருப்பன் இருக்கும் நேரங்களை எப்பொழுதும் நீ கைவிட்டு விடக்கூடாது. உனக்காக வேண்டி உனக்கான நேரங்களை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டி நான் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த மாற்றங்களை நீ ஒருபோதும் விட்டுவிடாதே. காரணமில்லாமல் எதுவும் இங்கு நடப்பது இல்லை. அதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் இனி உன்னை சுற்றி நடப்பதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும்.
இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் செய்கின்ற செயல்களும் ஒவ்வொன்றும் உன் வீட்டிலிருந்து உனக்குள் ஏற்படுத்தும் எதிர்மறையான விஷயங்களை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே. பல நன்மைகளை என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். பல நம்பிக்கையை நீ என்னவென்று உணர வேண்டும். இந்த கருப்பன் நான் துணையிருக்கும் இந்த காலகட்டத்தை நீ எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. நல்லது வேண்டி நான் உன்னோடு இருப்பதும், இனி உனக்கான நம்பிக்கையை எடுத்துச் சொல்வதும் இனி என்றும் உனக்கு புரிகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்பன் சொல்லும் பொழுது இது சாதாரணமான விஷயமாக தோன்றலாம். ஆனால் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தால் நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களில் நாம் எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பது புரியும். நம்மை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும் நாம் எந்த அளவிற்கு தெளிவோடு இருக்க வேண்டும் என்பது புரியும். நம்மை தேடி இந்த வாழ்க்கை கொடுக்கும் எல்லாமும் இனி உனக்கு மனநிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்கின்ற காலம் இனி எந்த நாளும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாமல் எதையும் யோசித்து இனி வருத்தம் கொள்ளாதே. கருப்பன் இருக்கிறேன் எனும் பொழுது இனி எல்லாவற்றையும் நீ புரிந்து நடந்து கொள். இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். இனிமேலும் என் குழந்தை தான் சொல்லி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக எடுத்துக்கொள்வாயா? சரி, அவர்களை உன்னால் திருத்த முடியாது, அவர்களை எதுவும் செய்யக்கூடாது என்றும் உன்னால் சொல்லிவிட முடியாது. ஆனால் நீ நினைத்தால் ஒன்று மட்டும் முடியும். அது என்ன தெரியுமா? நீ நினைத்தால் இவர்களுக்குள் இருக்கின்ற இந்த எதிர்மறையான விஷயங்களை எல்லாமும் தூக்கி எறிய முடியும். இதுவெல்லாமும் அவர்களுக்கு நாம் எடுத்துச் சொல்லி புரிய வைக்க வேண்டும். நாம் செய்கின்ற இது போன்ற விஷயங்கள் நம் குடும்பத்தை பாதிக்கிறது. நம் எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்குள் இருக்கும் பொழுது நம்மை சுற்றி தெய்வம் வருவது கிடையாது. நம் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாமும் நிச்சயமாக நீ தெளிவுபடுத்த வேண்டும். இதையெல்லாமும் புரிந்து கொள்ளும் பொழுது உனக்காக வேண்டி நீ எல்லாவற்றையும் சரியாக நடத்திவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உனக்காகவே இந்த கருப்பன் நான் துணை இருக்கிறேன் எனும் பொழுது இனி வரும் காலங்களில் அப்பன் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கருப்பன் நான் உனக்காகவே வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு, உனக்காகவே நான் உன் முன்னால் நிற்கிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு, உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நன்மையை கொடுக்கும் இந்த நேரம். இனி என் பிள்ளை நீ எதையுமே கைவிட்டு விடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க இனி உனக்காக நான் எப்பொழுதுமே தொடர்ந்து வந்து உன்னை வாழச் சொல்வேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தொலைக்கக்கூடாது. கருப்பன் சொல்லும் பொழுது இதில் இருக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் எந்த ஒரு விஷயத்தில் இருக்கும் உண்மைகளையும் நீ நிச்சயமாக கைவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். பல தருணங்களில் இந்த கருப்பன் உனக்காக வந்துவிட்ட இந்த நேரம் இனி அத்தனையிலும் உனக்கு நடப்பது என்னவென்று நான் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்ல வருவேன். அத்தனை விஷயங்களிலும் நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ மறக்காதே. எல்லா நேரமும் நான் இருப்பது உனக்கு என்னவெல்லாமும் சொல்லித்தரும் என்பதனை புரிந்து கொண்டால் இனி அடுத்து நடக்கும் நேரங்கள் உனக்கு என்ன சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். காரணமில்லாமல்
நான் உன் முன்னால் வருவது கிடையாது. இந்த கருப்பன் நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களை நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையில் விளையாட்டு என எண்ணிவிடக்கூடாது. எதிர்மறையான சிந்தனைகளோடு ஒரு வீட்டில் இருக்கும் விஷயங்கள் எப்பொழுதும் தெய்வத்தை உள்ளே அனுமதிக்காது என்பது சத்தியமான உண்மை. யார் நினைத்தாலும் அதை மாற்றிவிட முடியாது. யார் நினைத்தாலும் இந்த விஷயத்தை நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியாது. உனக்காகவே இந்த கருப்பன் உன்னோடு துணை இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையிலும் நீ விரும்புகின்ற ஒரு வெற்றியோடு வெற்றி நடை போட வேண்டும். அதனால் இவர்கள் பேசுகின்ற இந்த விஷயங்களையும் செய்கின்ற இந்த விஷயங்களையும் முழுக்க முழுக்க நாம் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது இனிமேல் என் பிள்ளைக்கு எதை பற்றிய கலக்கமும் இனி தேவையில்லை. இந்த கருப்பன் நானிருந்து உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களில் இனி எதை பற்றிய குழப்பமும் உனக்கு தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான விஷயங்களோடு இனி எந்த நாளும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொண்டால் அது போதும். தெளிவான எண்ணமும் உனக்கான விஷயங்களும் இனி நிச்சயமாக உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறக்காதே. மேலும் மேலும் உனக்குள் இருக்கின்ற இது போன்ற விஷயங்கள் உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் இந்த நாட்களை நீ உணர்ந்து விட்ட பிறகு இனி அடுத்து நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நன்மதிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான ஒவ்வொரு தேவைகளும் நிச்சயமாக உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வத்தினுடைய அன்பினால் இனி என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்பட வேண்டிய காலகட்டம். அத்தனையிலும் நீ வென்று காட்ட வேண்டும். அத்தனையிலும் என் பிள்ளை மீண்டு வர வேண்டும். உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களிலும் தெய்வத்தை நீ முன்னிறுத்த வேண்டும் என்றுதான் கருப்பன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். குடும்பத்திற்கு மூத்தவராக இருந்து கொண்டு செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்கு கெடுதலை நடத்தும்படி இருக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை உடனடியாக நாம் விட்டு விலக வேண்டும். இவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும். புரியவில்லை என்றால் இவர்களை விட்டு நீ விலகித்தான் நிற்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கருப்பனின் துணை இருக்கும் பொழுது இனி என் பிள்ளைக்கு எந்த கலக்கமும் தேவையில்லை. கருப்பனின் அன்போடு உனக்கு எல்லாமும் இந்த வாழ்க்கையில் இனி சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனுடன் இருக்கும் இந்த காலகட்டம் இனி நிச்சயமாக உன்னை சரியாக மீட்டெடுக்கும் காலகட்டம் அல்லவா? கருப்பன் இருக்கும் நேரம் முழுக்க உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலும் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். இனி நல்லது நடக்க எந்த நாளும் நான் உன்னோடு உனக்கு துணையிருக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் மாறத்தான் வேண்டும். கருப்பன் துணை இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இதுபோன்ற சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமும் பெரிதாகிவிடக்கூடாது. சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்க வேண்டும். காலமும் நேரமும் இந்த கருப்பனின் அருளால் உனக்கு நம்பிக்கையை தரப்போது இவர்களினுடைய சிறு சிறு இந்த பிரச்சனைகளினால் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் கூட உனக்கு எதிர்மறையாக சென்றுவிடக்கூடாது. என் குழந்தையே, அது மட்டுமல்ல, இந்த கருப்பன் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முதலில் புரிந்து கொள். இது உன் வீட்டில் இருக்கின்ற மூத்தவர்களுக்கானது மட்டுமல்ல. யாரும் இது போன்ற விஷயங்களை செய்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன் வீட்டில் நடக்கும் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி வரும் காலங்களில் உனக்கு எதிர்மறையாக மாறும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதிர்மறையான விளைவுகளை உனக்கு உருவாக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே.
என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.